ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு த சேனல் நோ ரிக்ரெட்ஸ். நான் உங்கள் ஷர்மதி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாஃப்டாக இருக்கக்கூடிய ஆலு பராத்தா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய், சும்மா 1 டீஸ்பூன் தான் சேர்த்திட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டேன். எப்போதுமே வந்துட்டு கோதுமை மாவில் நல்லெண்ணெய் சேர்க்கக்கூடாது. கோதுமை மாவும் நல்லெண்ணெயும் ஆப்போசிட். ஸோ வந்துட்டு அதை நம்ம ஒன்றாவே சாப்பிடக்கூடாது. ஊற்றி சுடும்போதும் நெய் இல்லைன்னா ரிஃபைன்ட் ஆயில், அதாவது கோல்டு வின்னர் இல்லைனா கடலெண்ணெய், வேறு நீங்கள் மற்ற ஆயிலெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்லெண்ணெய் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறமேட்டு நான் 2 உருளைக்கிழங்கு நாலாக கட் பண்ணி வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. சப்போஸ் குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறமேலு கொஞ்சமேலு ஜீரகம் பவுட்ரு பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பவுடராக பண்ணல, ஸோ நான் அப்படியே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர். இதில் கூடவே கரம் மசாலாவும் இல்லைனா சாட் மசாலா போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் லெமன் பிழிஞ்சு விட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. அதுவும் பானிபூரி மாதிரியே இருக்கும் அதோடய ஃப்ளேவர். ஸோ பானிபூரி சாட் ஐட்டம்ஸ்லாம் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி எங்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. ஸோ இதை நல்லா பிணைஞ்சு உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை மாதிரியே வரும். அது கூடவே நான் கொஞ்சம் ஆயிலும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சு ஒரு 20 மினிட்ஸ் ஆகிருக்கும். நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு வசஞ்சு வச்சுருந்தது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா உருண்டையாக வரும். நான் இதை விட வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்துட்டு தேய்க்கும் போது வெளியே பிரிஞ்சு வராது. சப்பாத்தி மாவு கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிட்டு தட்டிட்டு ஓரத்துலலாம் ரொம்ப மெல்லிஸாக வச்சுக்கோங்க. நடுவில் கொஞ்சம் ஹார்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம பொட்டேட்டோவை உருட்டினதை உள்ளே வச்சு நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணுவோம். அப்போ தான் நடுவில் மாவு வந்துட்டு நமக்கு நிறையா தங்காது. ஸோ அதனால் ஓரத்துலலாம் லேசாக தடவிக்கோங்க. இப்போது இந்த உருட்டினதை உள்ளே வச்சுட்டு அது எப்படியாச்சும் நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி மூடி வைக்கணும். மூடி ஒரு பால் மாதிரி கொண்டு வரணும். அதுதான் பேசிக் ஐடியா. ஸோ நம்ம ஓரத்துலலாம் நம்ம லேசாக இருக்கிறதுனால வந்துட்டு மூடும்போது நடுவில் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக குவிஞ்சது வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்காது. ஸோ உருண்டையாக நம்ம மொத்தமாக பிடிக்கும்போது ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் அப்படி வந்துட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற அந்த பார்ட் மட்டும் நீங்கள் கிள்ளி எடுத்துக்கலாம். இப்போ உருண்டை பிடிச்சிங்கன்னா எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு ஓரத்தில் வந்துட்டு மெல்லிஸாக தடவுறது. இப்போ ஃபுல்லாக மாவில் முக்கி எடுத்துகிட்டு இதை நம்ம விரிச்சிட வேண்டிதான். நீங்கள் இந்த மாதிரி உருட்டும் பொழுது வந்துட்டு மேலே தெரியாமல் என்ன சொல்கிறது, உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்துட்டு வெளியே வந்துட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் மேலேயே தேய்ங்க, ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் மாவு போட்டு தேய்ங்க, கரெக்டாக தான் வரும். அவ்வளோதான், அழகாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுக்க வேண்டியதான். சுடும்போது நெய் ஊற்றி சுட்டால் சூப்பராக இருக்கும். நெய் இல்லைனா எண்ணெய் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நெய் எண்ணெய்லாம் அதிகமாக போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மேலே நல்லா தாராளமாக போடுங்க. போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து நம்ம திருப்பி போட்டுற வேண்டியதான். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு வந்துட்டு நல்லா சூப்பராக செவந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக ஃபுட் வீடியோ வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம். ஸோ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். ஆங்கிள் லைட்டிங்லாம் கொஞ்சம் கண்ணா பின்னான்னு இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி, நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கரெக்டாக போடுறேன். அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி. ஆலு சப்பாத்தி ரெடி. ஆலு பராத்தான்னு தான் சொல்லுவாங்க. இதை நம்ம ஊறுகாய் கேர்டோடு வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.